ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருவதமலை ட்ராவல் பற்றி தான். ஸோ நாங்கள் ரீசெண்ட் டைமில் பருவதமலை போயிருந்தோம். அதோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. சென்னையில் இருந்து நம்ம இது போகிறதுக்கு 5 hours ஆகும் டோட்டலாக. நம்ம போயிட்டு வர்றதுக்கே ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ட்ராவல் உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா விதமான பாதை இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு பாறை, கம்பி பாதை, இரும்பு பாதை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருந்தது. ஒரு பாதையிலையும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பாதையில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்துட்டு 1000+ ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ அது ஸ்டெப்ஸில் போகிறப்போ நமக்கு லைட்டாக வந்துட்டு டயர்ட் ஆகும். பிகாஸ் நம்ம ஸ்டெப்ஸில் ஏறுறப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக போகும். போக போக வந்துட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். பட் ஈஸியாக போயிடலாம். நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஸ்டெப்ஸ் பாதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பாதை வந்துட்டு பாறையாலே இருக்கும். ஸோ பாறையில் நம்ம கால் வச்சு அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். செருப்பு போடாமல் போகலாம், செருப்பு போட்டும் போகலாம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு செருப்பு இல்லாமல் போகிறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா செருப்பு போட்டால் அது வாரி விட்டுருமோ அந்த மாதிரி சொல்லிட்டு பயமாக இருந்துட்டு நாங்கள் செருப்பை கீழேயே வந்துட்டு ஒரு டீ கடையில் நாங்கள் விட்டுட்டு செருப்பு இல்லாமல் தான் நடந்தோம். பட் நிறைய பேர் செருப்பு, ஷூ எல்லாமே போட்டுட்டு நடந்தாங்க. ஸோ உங்களோட கம்ஃபர்டபுள் என்னவோ அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட போய்க்கலாம். பட் இந்த பாதையுமே ஓரளவுக்கு ஜாலியாக இருந்தது. நிறையா இடத்துல வந்துட்டு நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாதை சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த பாதையில் அவ்வளோவா டயர்ட் ஆகாது. பட் என்ன, நீங்கள் நடந்து போகிறது வந்து கொஞ்சம் கல் இருக்கிறனால சேஃபாக கல்லை கால் கிழிச்சிக்காமல் கரெக்டாக அந்த பாதையில் போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பாதையில் போயிட்டே இருக்கிற வழியில் நம்ம அந்த மலையோட வியூஸ் எல்லாமே பார்க்க முடியும் ஒரு சில பிளேசஸில் நின்று. ஸோ அது நல்லாயிருக்கும். குரங்கு தான் வந்துட போகுது. மறக்கல இப்போ மலையில இருந்து பறக்க போகுது பாரு. ஹலோ. அண்டு நீங்கள் இந்த பாதையில் ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்னென்னா குரங்குகிட்ட இருந்து. பிகாஸ் நிறையா குரங்கு ஆலையும் நம்ம பேக் எடுத்துகிட்டு போகிறப்போ சாப்பாடு திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, சிப்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு பிடுங்கிக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக போகணும். கையில் ஒரு குச்சி அதில் எதுனா வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபு. ஏன்னா வாட்டர் பாட்டில் என்ன பார்த்தாலுமே அது வந்துட்டு பிடுங்குறதுக்கு ரெடியாக வரும். ஸோ கொஞ்சம் அதுக்கிட்ட நம்ம வம்பு இழுக்காமல் அதை கூட ஐ கான்டாக்டே இல்லாமல் டேரெக்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக போயிடலாம். குமரா. ஸோ ஒன்ஸ் பாறை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கம்பி வழி பாதை இருக்கும். இது கடப்பாறை சைடில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்பி ஏணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும். அண்டு இந்த பாதை போகிறப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக அண்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம். இந்த பாதையில் வந்துட்டு நிறையா ஏணி மாதிரி கம்பி வச்சு அப்படி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி செங்குத்தாக தான் இருக்கும். நம்ம கீழே பார்த்தோன்னா ரொம்ப பயந்துருவோம். ஸோ அந்த மலையில் போகிறப்போ, இந்த பாதையில் போகிறப்போ கீழே பார்க்காம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறுறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக போக முடியும். இடம் பிளான் பண்ணுங்க. க்ரௌட் இருக்கும். வேற ஏதாவது இடம் இந்த மாதிரி வந்துருவியா? வேற லெவல் மக்களை அது வேற லெவல். படிக்கட்டு தான் போர் அடிச்சிச்சு. சாவடிச்சிருச்சு. எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே நமக்கு டயர்டாகவே இல்லை. நல்லா டயர்ட் ஆகல, நல்லா இருக்கு. காற்றும் செம்மையாக இருக்கா, சூப்பராக இருந்துச்சு. இந்த கம்பிவெளி பாதையில் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் இது கொஞ்சம் சேஃபாக போகணும். ஸோ லிமிட்டடாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நாங்களும் நிறையா வீடியோஸ், ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கலை. ஸோ அட் த எண்டு ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மேலே போயிட்டு நின்று ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். வீடியோஸ் நிறையா அந்த இடத்துல நாங்கள் எடுக்கலை. ஒரு வழியாக நாங்கள் அந்த பாதையும் கிராஸ் பண்ணி மேலே எண்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆனால் காற்று செம்மையாக இருந்தது அந்த இடத்துல. அந்த கிளைமேட்டுக்கு நம்ம கீழே ஸ்டெப்ஸு பாறையில் ஏறின டயர்ட் எல்லாமே மேலே போனோன்னா கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஸோ நமக்கு அவ்வளோ பெரிய மலை ஏறி ஸ்டெப்ஸ் வந்த ஒரு ஃபீலே இருக்காது. செம்மையாக இருக்கும். மேகம் எல்லாமே பார்க்குறதுக்கு, இங்கேருந்து அந்த ஹோல் வியூவும் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும்.
ஸோ ஃபைனலாக நாங்கள் கோயில் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். அண்டு உள்ளே நாங்கள் வீடியோஸ் எடுத்துக்கல. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்துட்டு நம்ம கருவறை உள்ளே போயிட்டு சிவன் பக்கத்துலேயே இருந்து நம்ம பூஜை அபிஷேகம்லாம் பண்ணி நம்மளால் சாமி கும்பிட்டுட்டு வர முடியும். ஸோ கீழேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அது ஒரு பெரிய பலன் மாதிரி நினச்சிக்கலாம். செம்மையாக இருந்தது கோயிலும் உள்ளார. அண்ட் அதே மாதிரி இறங்குறப்பவும் ரொம்ப சேஃபாக இறங்கணும். பிகாஸ் ஏறுறப்போ விட இந்த கம்பி பாதையில் இறங்குற வழி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் நம்ம மலை ஏறுறப்போ கீழே வியூ அவ்வளோவா பார்க்காம ஏறிட முடியும். பட் இறங்குறப்போ நம்ம கன்ஃபார்மாக கீழே பார்த்து தான் ஆகணும். ஒரு சில பேர் ஹைட்டு பயமாக இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த வழி. பட் எனிவே நம்மளால் இறங்கிட முடியும். பட் கொஞ்சம் சேஃபாக பார்த்து இறங்குறது பெஸ்ட்டு. இல்லை நான் உன்னை தள்ளி விட்டேனா? ரைட்டு நம்ம தள்ளி விடணும், அவனே விழுந்துருவான். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல கோயில் போகிறேன் இது பருவமழை. ஏன்னா நேற்று வரையும் எந்த ஆர்டிஸ்ட் வரல. நாங்கள் ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு அண்ட் அதே மாதிரி சேம் கம்பி பாறை ஸ்டெப்ஸ் எல்லாமே இருந்து கீழே இறங்கிட்டோம். அண்டு கீழே வந்தோன்னா கீழே எங்களுக்கு ஒரு கோவிலில் ஃப்ரீயாக அன்னதானம் கொடுத்தாங்க. அன்னதானம்னா அங்கே கஞ்சி அண்ட் ஊறுகாய் அந்த இது அவங்க கொடுத்தாங்க. ஸோ அது அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த அது வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சாப்பாடுமே அந்த மலை ஏறிட்டு கீழே வந்து சாப்பிட்டது வேறு லெவலில் இருந்தது. அண்டு அங்கே நிறையா குரங்கு வேறு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த குரங்கெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். நாங்கள் இது சென்னையிலேருந்து கிளம்புனோம். ஸோ மேபி சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு நாங்கள் எப்படி போகணுன்னு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி போனோன்னா நாங்கள் சென்னையிலேருந்து போலூர் நமக்கு 2 பஸ் இருந்தது சென்னையிலேருந்து. 148 அண்ட் 202 அந்த மாதிரி இருந்தது. ஸோ சென்னையிலேருந்து போலூருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ஒரு 4 to 5 ஹவர்ஸ்குள்ளார போலூர் ரீச் ஆயிரும். அண்ட் தென் அங்கே இருந்து உங்களுக்கு செங்கம் அண்ட் சேலம் போகிற பஸ் வந்துட்டு டேரெக்டாக பருவதமலை ஸ்டாப்பில் இறக்கி விட்றாங்க. நீங்கள் கண்டக்டர்கிட்ட கேட்டாலே அவங்க பருவதமலை ஸ்டாப் வந்தோன்னே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ தென்மாதி மங்கலம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நாங்கள் இறங்கினது. ஸோ அங்கே இறங்கி உள்ளே அவங்க நிறைய பேர் இருக்காங்க, கேட்டாலே எப்படி போகணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு போகிற வழியில் குளிச்சுட்டு போகணும் அப்படின்னா நிறையா லாட்ஜ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ 20 rupees வாங்கினாங்க குளிக்கிறதுக்கு. ஸோ நாங்கள் ஸ்டேயெல்லாம் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டோம். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் போகிறவங்க வாட்டர் மட்டும் ஒரு 3 பாட்டில் 4 பாட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா மலையில் நடக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி நிறையா தேவைப்படும். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி அங்கே கிடைக்கும் மலையில். பட் ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மலையிலங்கிறனால 6 லிட்டர் 40 rupees அந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டில் கிடைக்கும். ஸோ தண்ணி தவிர நீங்கள் அடிஷ்னலாக ஸ்நாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு போகிற வழியில் டயர்டாகிறனால இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் அது சாப்பிட்றப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் பேக் அண்டு பேப்பர் எதனா ஓப்பன் பண்ணாலே அடுத்த செகண்டில் வந்து குரங்கு வந்துடுவாங்க. ஸோ அது நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணாலே வந்துட்டு அவங்க பறிச்சுட்டு போயிடும். நாங்கள் அப்படி தான் ஒரு முறுக்கு வாங்கிட்டு போனோம். ஒரு முறுக்கு கூட சாப்பிடல, மொத்த பாக்கெட்டையுமே பறிச்சுட்டு போயிடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அண்டு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.